ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பத்மா எப்படி சேனலில் பார்க்க போகிறது கொத்து புரோட்டா எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து புரோட்டா எப்படி செய்வதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் கொத்து புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கொத்து புரோட்டா செய்வதற்கு தேவையான பொருளை இப்போ நம்ம பார்த்துருவோம். பொடி வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அரை பச்சை மிளகாவை நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லி இலை, ஒரு அரை தக்காளியை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முட்டை, ஒரு 3 புரோட்டாவை வந்து நான் சின்ன சின்னதாக நல்லா பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெயை ஊற்றி இப்போ எண்ணெய் நல்லா சூடாக உடனே நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துறோம். இதில் வெங்காயத்து கூடவே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துறோம். இதில் வந்து நம்ம தக்காளியும் சேர்த்தோம். இது வந்து நல்லா வரணும். இப்போ இதில் நம்ம ஒரு முட்டையை நல்லா உடைச்சி இதில் ஊற்றிருக்கோம். இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. எல்லாம் ஒன்று போல ஒன்றா இதாகணும். நம்ம புரோட்டாவையும் சேர்த்துக்கிறோம். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விடுங்க. வந்து புரோட்டாவை கொத்த முடியாதா, அதான் நான் புரோட்டாவை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுருந்தேன். இதை நல்லா ஒன்று போல கிண்டிக்கிட்டே இருங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம சால்னா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது கொஞ்சமாக நம்ம இதில் சால்னா சேர்த்துக்கிடுவோம். இதில் இப்போ நம்ம கருவேப்பிலை இலையும் மல்லி இலையும் செய்கிறோம். நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா நமக்கு மனம் வரும். இப்போ பாருங்கள், நமக்கு சூடான சுவையான கொத்து புரோட்டா ரெடி. இது நான் குழந்தைகளுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.